ரைட், வடிவா இருக்கீங்கள். முதல்ல 2 பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். சரியா? இப்போ வளமோட நலமோட மகிழ்ச்சியா பல்லாண்டு காலம் வாழன்னு அவ வாழ்த்தலாம். ஓகே, நீ செத்த அவளாம் உன்ன வாழ்த்த இயலாது. சரியா? ஒரு 3 முடிச்சு போட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முடிச்சுதான். அவுக்க இயலாத முடிச்சு. அப்படித்தானே? இல்லையே, ஓமா இல்லையோ? அதுவும் காதல் திருமணம். பேச்சு திருமணம்னா கொஞ்சம் சமாளிக்கலாம். காதல் திருமணம் சமாளிக்கவே இல்லை. லவ் மேரேஜ் தாடா. லவ் மேரேஜ். ஓகே, ரைட். என்ன இதுக்குள்ள நான் சிக்கல் உண்டா விரும்பல. ஆனால் கொடுத்தவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஆக்கள் தான். சரியா? ஆனால் அவங்க தன்னை பற்றி எதுவுமே சொல்லுவான்னு சொன்னாங்க. ஜஸ்ட் கொடுங்க, அவர் புரிஞ்சு பாருனாங்க. அவா இல்லை, அவர் புரிஞ்சு பாருனாங்க. ரைட்டு. சரி, இந்த பொக்கையை வேணுங்க. ரைட், வளமே முதலாளிக்கே அநியாயம் பண்ணக்கூடாது. சரியா? குடு. அவன் யோசிப்பா, இதைத்தாளா நான் பண்ணுறது கருத்து எனக்கே பண்றாங்க. சர்ப்ரைஸுக்கே சர்ப்ரைஸ் பண்ணத்தான் வேணும். ஏன்னா நாங்களும் மனுஷர்றானே. ஏன்னா மற்றவங்க கொடுக்கும்போது புரியாது, நமக்குன்னு வரும்போது தெரியும். ஓ இப்படிலாம் இருக்கா, நெஞ்சு பக்குதே அப்படின்னு தோணுதா? இருக்கா? ரைட், ஓகே, சூப்பர். அப்போ 2 இரு வீட்டாரும் ஒன்று இணைந்து இப்படி திருமணம் செய்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. சரியா? கடைசியா நீ காட்டினி இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி அதுக்கு இப்போ மனைவியா வந்துட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள். 16 செல்வங்கள் பற்றி பெருவாழ்வு வேணும். 16 செல்வங்களில் 16 பிள்ளைகள் போகணும். சரியா? சரி, வாழ்க்கையில் நிறைய பிள்ளை பெருக்கணும். நான் தனி பிள்ளை. சரியா? சரியா அஷ்டம். உனக்கு எத்தனை பிள்ளை? நீ மூத்த வீட்டு மொத்தமா 6 பேர். எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கீங்க? ஏன்னா ஒரு நல்ல சண்டை சச்சரவு ஜாலியாக இருக்கல வாழ்க்கைனாக்கா. ஓ ரைட். அதே ஜாலியாக வாழ்க்கை கூட நிறைய குழந்தைகள் பெற வேணும். நாம் இருவர் நமக்கு ஒன்று இல்லாமல் ஒரு 4-5 பேர் போடுங்க. ரைட், சூப்பர். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒத்துரசா வந்தது. அதை நாங்கள் லாஸ்ட்டாக கொடுத்துருவோம் ஒத்துரசா. சரியா? ஏன் நாங்கள் இப்போ கொடுக்கலன்னு சொன்னால் அது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுக்கு முதல்ல ஒட்டையில. ரைட், சூப்பர். ரைட், இந்த கண்ணன் ராதா மாதிரி வாழ்க்கையில் உங்களுடைய காதல் காவியம் சொந்த வீட்டிலே கவனிக்க பாத்தியா சோனகத்தா. ரைட், எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவான். அப்படி இதில் வச்சா ஒன்றா போயிட்டு நினைக்கிறேன். இது மொய் தானே, கொஞ்சம் பச்சையா வந்திருக்கு. பச்சையா கொஞ்சம் மஞ்சள் காய்ச்சல் வந்திருக்கு. அவ்வளோ நான் சிம்பிள். உங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு போங்க. உங்களோட வருங்காலத்தில் பிள்ளைங்க பேர்லையும் போடலாம். அல்ல நீங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு தாய்லாந்துக்கு போய் டிக்கெட் போகிறது போடலாம். என்ன அக்கா எல்லாத்துக்கும் போ, நீ என்ன சொல்லு, நான் எல்லாத்துக்கும் போகும் தான். ரைட், சூப்பர். ரைட், ஆனால் சம்பிரதாய முறைப்படி நல்லா இருக்கு. டெக்கரேஷன் யாரும் பிளான் பண்ணது? அவா நீ தானடா. அதாவது உன்னுடைய இவன் பிளானை கொண்டு வந்து உண்ட வாழ்க்கையில் திணிச்சிட்டு அவ்வளோ தானே. ரைட், வாழ்த்துக்கள். நல்ல விஷயம் அப்படி இருக்கிறது. ரைட், செலவு மிச்சம். ஆனால் நல்லா இருக்குமே, சிம்பிளாக நல்லா லுக்காக இருக்கு. ரைட், சூப்பர். ரைட், பிடிச்சிருக்காடா? ரைட், நாங்களை வச்சிருவோம். ரைட், வாழ்க்கையில் கண்ணன் மாதிரி இல்லாமல் டேக்கிற ராமன் மாதிரி இருக்கும். என்ன குழப்ப விடக்கூடாது லைஃப்ல. அப்படி தானே? கண்ணன் குழப்படி இல்லை, அண்ணன் குழப்படியே நல்ல பிள்ளை. என்ன அப்பயே நாங்கள் அதை கொடுத்துனாங்க. உங்களுக்கு தெரியாதவனை பற்றி எங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் ஏற்றி விட்டு போவேன். சூப்பர். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது பாருங்கக்கா, என்னது வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? ஐயோ, இது நான் இல்லையாப்பா. நான் கொடுக்க இல்ல. சரியா? ஊதுவத்தி, சாக்லேட்டு, அப்புறம் மல்லிப்பூ, அல்வா, அப்புறம் வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், ஆரேஞ்ச். இது என்னதுக்கப்பா? இது மாப்பிள்ள சாப்பிட்டு படுத்துடணுமா? அதெல்லாம் சாப்பிட்டு படுத்துடணும். சரியா? ரைட், சரி. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. இப்படி வந்தாங்க, இப்படி கொடுங்க, நான் கொடுத்தேன். அவ்வளோ சிம்பிளா. அப்புறம் என்ன கோய் கூடா நீ? சரியா? யோசிப்பேன். நான் கூட எந்த அளவுக்கு ஒருத்தர் கலாச்சது இல்லை. சரியா? எவ்வளோ ஒருத்தி ஓட்டுறாங்க மட்டும் தெரியுது. ரைட், பிடிச்சிக்காடா? பிடிக்கத்தானே வேணும். நாங்கள் வைப்போம். சரி, முதல்ல மாப்பிள்ளை என்ன பழங்கள் முக்கியம், அதே விட பழம் முக்கியம். ரைட், அடுத்து என்னன்னு சொன்னால் மாப்பிள்ளை வேணுங்க. என்ன கட்டம்? இல்ல இன்னைக்கு என்ன டே? முதல்ல சண்டேன்றல பாருடா. உனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பாத்தியா? இன்டே கல்யாண நாள், அதுவும் ப்ரோபோஸ் டே. ஏன் நீ இன்னும் ப்ரோபோஸ் பண்ணல பிள்ளைக்கு? நாங்க ஒன்று சப்போஸ் எல்லாம் போய் விளங்க இல்ல. அதான் நீ காதல் கல்யாணம் முடிச்சாலும் இந்த காதல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும். மாறிச்சோ நாங்க கோர்ட்ல கேஸ் போடுவோம். சொல்லுங்க, இப்ப யாரு கொடுத்தது இந்த மாதிரிலாம்? யார் கொடுத்தது? வெளியில நிக்கிற 2 ஒண்டா இருக்கு. வெளியே நிக்கிற 2 ஒண்டா இருக்கு. வெளியே யார் நிக்கிறது? 2 நிக்குது. அக்கா என்னடா ஆடு மாடு மேல 2 நிக்கிறோம்ல. என்ன நிக்குது? அக்கா மேல 2 பேர் நிக்கணும். அக்கா மேல 2 பேர்ல 6 கொடுத்துட்டோம். சரி, அவங்க கொடுக்கலன்னா இங்க உனக்கு ஏதாவது அப்படி ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஒன்றும் இல்லையா? என்ன எக்ஸ் இல்லையா? லவ் பண்ண சொல்லியிருப்பானே. நல்ல பிள்ளை. ஸ்கூல் படிக்கும் போது 4 லவ் பண்ணுவோம். அந்த பிள்ளை வளர்ந்து இப்பதான் பார்த்துட்டு ஐயோ அந்த பொடி நான் அப்ப மிஸ் பண்ண. தாடியும் இல்லை, அப்போ ரொம்ப ஒல்லியா இருப்பான், வாடலா இருப்பான். இப்போ ஹேண்ட்ஸமா இருக்கானே. ஆனா என்ன செய்யறது, புக் ஆயிடுச்சு. அதனால கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சரி எங்களை சார்பாக பேசணும். அந்த பிள்ளை தான் கொடுத்த ரோஸ். அது நீ அங்க கொடுக்கதே இல்லை. அந்த பிள்ளை உனக்கு கொடுத்த ஒத்துரசா வச்சுக்கோள். ஓமா
சரி அதை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இப்போ அவன் உன்னை முட்டுக்கால இருந்து அவனோட ஃப்ரெண்ட் படிக்க அதே மாதிரி நீ முட்டுக்கால இருந்து ப்ரப்போஸ் பண்ண பாருங்க அந்த ப்ரப்போஸ் வந்து வாழ்க்கையில இருந்து புள்ள மறக்கூடாது ரெடியா அதான் இது எல்லாம் கேட்டுக்கோ ரெடி ஐயோ சரியா லவ் யூ அவ்வளோதான் லவ் யூ சரி முடிஞ்சு அலுவல் சரி அப்போ ஐ லவ் யூ சொல்லி கொடுத்தாச்சு இப்போ அங்கே ஆளுக்கிறேன் சரி எவ்வளோ லவ் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஏன் வெக்கமா மாப்பிள்ளைக்கு சரி அப்ப சொல்லுங்க மாப்பிள்ளை எவ்வளவு காலம் லவ் பண்ணி என்ன ஒரு கிழமை ஒரு கிழமையோ எனக்கு என்ன ஒரு கிழமை நீங்க காதல் பண்ண மாதிரி தெரியலையே எதுக்கும் ரெடியான மாதிரி நடக்கு சரி ரைட்டா அந்த காதல் நீண்ட கால நிலைக்கணும் நிறைய பிள்ளைகள் போகணும் நான் வாழ்த்துறோம் சூப்பர் சொல்லுங்க இப்ப யார் கொடுத்தது இப்ப 2 தடவை இருக்கும் 2 தான் உன்னை தொட வரேனே ஆனா 2 இல்ல சோ 2 பேருமே கொடுக்கல வெளிநாடு நினைக்கிறாங்களா அங்க இருந்தா வந்துச்சு வெளியில இருந்தா வந்துச்சு ஆனா அவங்களோட அக்காக்கள் கொடுக்கல இது சோதனை தான் என்ன வாழ்க்கையில எவ்வளவு சாதனை படைச்சாங்க அதன் மூலமாக ஒரு சோதனை இந்த கூடிய பக்கத்துல படியல் விளையாட்டாவே இருக்கு ஓ இது பொடியல் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ரைட் எக்ஸும் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு பழி வாங்குறதுக்காக சொல்லுங்க அக்கா என்ன பேர் 2 பேர் இருக்கீங்க 2 பேர் என்ன பேர் பரிஷ்னி மஜிதா மஜிதா இந்த யார் கொடுத்தது அக்கா மாதிரி இல்லைன்னு சொல்லிருக்கேன் அக்கா மாதிரி பேர் கேட்டேன் அவ்வளவுதான் ஆனா அக்கா மாதிரி கொடுக்கல அப்பா கொடுத்தது அக்காக்கள் தான் டேய் நான் சர்ப்ரைஸ் எல்லாம் தாண்டா அதுக்காக போய் சொல்ல மாட்டேன்டா அவன் கொடுக்கல நான் ஏன் போய் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு மிகி தெரிய வாய்ப்பு இருக்கு யாரா கொடுத்தது உங்க அண்ணன் தான் சொல்லு அக்காக்கள் யாரும் இல்லையா இந்த கூடிய பார்த்தா சில படியல்கிட்ட விளையாட்டா இருக்கும் பொடியல் விளையாடா இருக்கும் பொடியல் வந்து உங்க கல்யாணத்துக்கு வந்தது பெரிய விஷயம் பாட்டியை வச்சு பாட்டி வைக்கல வச்சவங்களாடா எங்க பொடியல கால பின்னுக்கு வரது தான் அவனு சொல்றேன் அப்படி யாரு என்ன வந்து சொல்லுங்க ஐயோ ஆத்தே சரி சூப்பர் என்னவா மிக்கினோ சத்தியமாளி அண்ணாவா சத்தியமாளி நீ சத்தியம் கட்டாலும் வேற இல்ல நம்ப மாட்டான் அவன் சரி சொல்லுங்க யாரு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல சரி பிரே பாத்துருமா ரொம்ப குழப்ப கூடாது பாவம் இல்லையா யோசிப்பேன் இப்படி தானே நான் வரைக்கிறேன் மத்தவங்களையும் போட்டேன் எனக்கு இன்னும் விரும்புறேன் புரியுது ரைட் குறைச்சிருக்கேன் நீங்க பிரேம கொடுங்க அது போய் நுழைய பாப்போம் எத்தனை தடவை வீட்டுக்கு கேட்டுருக்காங்க என்ன சர்ப்ரைஸ் ஜீவன் ஸ்டுடியோல செஞ்ச பிரேம் கரம்பு பொழுது நட்டி கிடக்கு ஓகே கரம்பு பொழுது இப்ப எல்லாரும் தான் விடுறாங்க எத்தனை பேரை பிடிக்க விட்டுருப்பேன் நீங்க பிடிக்க விட்டு இப்ப அங்க எவ்வளவு ஆசைப்படுறேன் நான் பாரு நாங்க பேக் பண்ணா கூட கொடுப்பாங்க சோழி இல்ல என்ன விரி வருது என்ன இது கலெக்ட்னா வராது இது தெரிஞ்சு என்ன தெரியாது சர்ப்ரைஸ் பண்ற பேர்ல எல்லாரும் பிடிவாட வைக்கிறாங்க இவ்வளவு தூரம் போயிருக்கீங்க நீங்கள் வீட்டுக்காரர் கூட தெரியாம சூப்பர் அப்ப நீங்கள் சுத்தி இடங்கள் இங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க அதனாலதான் இங்க பிக்ஸ் ஆயிட்டா அம்மா அப்பா வழியா பாத்துக்கொள்ளுங்க உங்களை எவ்வளவு அப்பே காட்டிக்கிறோம் அதுதான் அதை விடுவோம் மாறுதுதான் எவ்வளவு அப்பே காட்டிக்கிறது உங்களை எங்க மாடுது ஆச்சுல வடிக்குது இதுல வடிக்குது அடே திப்பாடுடா சரி சூப்பர் பிரேம் படிச்சிருக்கா ஹாப்பி மேரேஜ் லைஃப் பண்ண போட்டு பிறந்தவர் ரூபன் விதுஷா அவர் ரூபன் அண்ட் விதுஷா வாழ்க்கையில விஸ்வரோடு கொண்டு வாழ்த்துறோம் ரைட் விஸ்வை வந்துட்டு எழில் கையர் உங்களுடைய ஆறுயிர் நண்பன் சரியா நிறைய ஏதோ கிட்டு முட்டாடி கிட்டத்தட்ட நீ எப்படி வந்தீங்க கல்யாணம் யூஸ் பண்ணிக்கோ அதே மாதிரி ஒரு நாள்லயே யூஸ் பண்ணாதே சரியா ஏதோ ஒரு கையில அடிச்சு பிடிச்சு முடிச்சாச்சு சரி என்ன சூப்பர் என்ன கண்கலங்க மாப்பிள்ளைக்கு உன்னுக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வெக்கப்படுற ஒரு அழுகிற விளக்கு இல்ல சரியா சரி உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுறோம் சரி வா வா ஸ்டேஜுக்கு வா ரைட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது வாழ்க்கையில காதலியும் ரொம்ப முக்கியமானது ஏன் தெரியுமா அந்த காதலை கொடுக்கறது கஷ்டம் இருக்கு அந்த புள்ள எல்லாருக்கும் பாக்குறியா அப்படி கூட்டி கொடுக்கறது இருப்பான் கடைசி கல்யாணம் வரைக்கும் இருப்பான் இல்ல உண்மைதானே அது சரி எல்லா விஷயங்களும் நண்பன் வந்து கூட எல்லாத்துக்குமே இருப்பான் எல்லாத்துக்கும் இன்ப துன்ப துக்கம் எல்லாத்துக்குமே இருப்பாங்க ரைட் அப்ப எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காரு வாழ்த்துக்கள் எப்படி அவாவை கைவிடலையோ கல்யாணம் முடிச்சுக்கோ அதே மாதிரி அவனையும் கல்யாணம் முடிச்சுக்கோ கூடவே இருப்பான்
சரி இதே மாதிரி அவருடைய கல்யாணத்தை நாங்க பண்ணுவோம் சிறப்பு என்ன மாப்பிள்ள ஆனா கொஞ்ச நாள் எவ்வளவு பார்த்தாலும் கல்யாணம் சொல்றாரு சரி வாழ்த்துக்கள் மாலைகள் கழுத்துமா ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த அழகு இன்றைக்கு நீடிக்கட்டும் அன்பா இருங்கோ ஆரோக்கியமா இருங்கோ சண்டை போடுங்க மண்டோட இருந்த வரைக்கும் ஆனா பக்கத்தை விட்டு தெரியாம பார்த்துக்கொள்வோம் சரியே எப்படி மணிவாடு வரும் காதல் தான் என்ன சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய நண்பருக்கு வேற என்ன தேங்க்யூ இப்படித்தான் எல்லாத்தையும் கேட்டு வர நீ அடுத்த கல்யாண சாப்பாடு போட்டு ஏன்னா கல்யாணம் பண்ணாலே சோறு தானடா என்னடா நீங்க நட்புக்கு நல்ல உதாரணம் நாம விடைபெறோம் நல்லா ஹாப்பியா இருக்கும் ரைட் சூப்பர் அக்கா பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கு சரி எல்லாத்துக்கும்